அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன். அக்டோபர் மாத ராசி பலன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம். அக்டோபர் மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷப ராசியில் குரு இருக்காங்க. செவ்வாய் மிதுன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காரு. சூரியன், புதன், கேது கன்னி ராசியில் இருக்காங்க. சுக்கிரன் துலாம் ராசியில் இருக்காரு. சனி வக்ர நிலையில் கும்ப ராசியில் சொந்த வீட்டில் இருக்காரு. ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்குண்டான கிரகநிலைகள். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். 29ஆம் தேதி அக்டோபர் 29ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கோச்சார பலன் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு பதிவிலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கோச்சார பலன் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்கள் லைஃப் மாறுமா மாறாதா, அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பொதுவாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அவங்க தனிப்பட்ட ஜாதகம், சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக சொல்ல முடியும். கோச்சார பலன் 15லேருந்து 20% பேசும். அவங்க தனிப்பட்ட ஜாதகம் 80லேருந்து 85% பேசும். சரிங்களா? ஏன்னா லக்னம்ங்கிறது பார்த்தீங்கன்னா உயிர், லக்னம்ங்கிறது ஆன்மா, உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ அந்த உடம்புக்குள்ள இருக்க அந்த உயிர் என்னென்ன விஷயங்களை அனுபவிக்க போகுது, இந்த பிறவியில் நீங்கள் என்னென்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்ல கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, கெட்ட கருமாவை அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்க போகுது, இது எல்லாமே அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும். 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். கோச்சார பலன் எப்படி இருக்குது உங்களுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி எப்படி இருக்குது, இது ரெண்டும் மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம துல்லியமாக சொல்லிட முடியும். சரிங்களா? உங்கள் வாழ்க்கையின் மேல் என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன பார்க்க போகிறீங்க, தொழில் எப்போ ஆரம்பிக்க முடியும், சொந்த தொழில் எப்போ நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க, நல்ல வேலை எப்போ கிடைக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு மனை இதெல்லாம் வாகன யோகம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்போ உங்களுக்கு அந்த யோகம் இருக்கா இல்லையா, எப்போ அமையும், உங்களுக்கு சொந்த வீடு கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் எப்போ நடக்கும், உத்தரபாக்கியம் எப்போ கிடைக்கும், வெளிநாட்டு பிரயாணம் எப்போ நீங்கள் போவீங்க, அதிர்ஷ்டம் எப்போ கிடைக்கும், லக் ஃபார்ச்சூன் சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா இல்லையா, இது எல்லாமே அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயது ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? வயசு ரொம்ப முக்கியம். ஏன்னா நட்சத்திரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருப்பீங்க. ராசி ஒரே ராசியாக இருக்கும், ஆனால் நட்சத்திரம் மாறுபடும். சரிங்களா? நட்சத்திரம் 3 நட்சத்திரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரம் வரும். அந்த 3 நட்சத்திரத்தில் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க அதுதாங்க ரொம்ப முக்கியம். அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்க முடியும். என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, இதெல்லாமே பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் ஜாதகம் போட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க, எல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மேசராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி மேசராசி. மேசராசி நேயர்களோட கேரக்டர் பார்த்தோம்னா வேகமாக செயல்படுவாங்க, அவசர குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், டக்குன்னு கோவப்படுவாங்க, கோபம் உங்களுக்கு அதிகமாக வரும். மனசில் ஒன்று வச்சுட்டு ஒரு சில பேர் பாருங்கள், மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒரு மாதிரி நடப்பாங்க. ஆனால் மேசராசி நேயர்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது, அவங்களுக்கு நடக்க தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே வெளிப்படுத்துவாங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. மேசராசிங்கும் போது ஒரு வேகமான ராசி, ஒரு துடிப்பான ராசி, ஸ்பீடாக இருப்பாங்க, துடிப்பானவர்களாக இருப்பாங்க, கோபம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும்னு சொல்லலாம். ஆனால் நல்ல ஒரு ராசி தாங்க, துடிப்பானவர்களாக இருப்பாங்க. எதாக இருந்தாலும் செஞ்சு முடிச்சிடணும், எந்த ஒரு விஷயத்தாலும் செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் இருக்கிறவங்க தான் மேசராசி நேயர்கள். இந்த மேசராசி நேயர்களுக்கு பாருங்கள், இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடமான உபஜய ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு. தன்னம்பிக்கை முயற்சி குறிக்கிற இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறதுனால விடாமல் முயற்சி பண்ணுங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆரம்ப பகுதியில் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், அருமையாக இருக்குங்க உங்களுக்கு. ஆனால் 20ஆம் தேதிக்கு மேலே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 20ஆம் தேதி ராசிநாதன் நீச்சமாகிறார், மனக்குழப்பம் வரும். தேவையில்லாமல் முக்கிய முடிவுகளில் தேவையில்லாமல் அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. சரிங்களா? யாரையும் நம்பாதீங்க, கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பொருளாதார விஷயத்துல கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிநாதன் நீச்சமாகிறார். அப்போ ஆரம்ப பகுதியில் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சி சாதகமாக இருக்கும். வீடு வாகனம் வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அமைச்சிடும். ஆனால் ராசிநாதன் 20ஆம் தேதி நீச்சமாகறதுனால இந்த மாதம் கடைசி பகுதி 20ஆம் தேதிக்கு மேலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹெல்த்தில் கவனமாக இருங்க. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இருக்கவங்களாம் செக் பண்ணிக்கோங்க. யாரையும் நம்பாமல் இருங்க. சரிங்களா? எதாக இருந்தாலும் யோசிச்சு பொறுமையாக ஒரு 3 தடவை 4 தடவை யோசிச்சு முடிவு எடுக்கிறது தப்பே கிடையாது. சரிங்களா?
2ஆம் இடத்துல குரு இருக்கார், பொருளாதார வளர்ச்சி அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. 2ல் குரு இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், பிரச்சனைகள், மன உளைச்சலோடு இருக்கீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் இந்த மாதம். 2ல் குரு இருந்துட்டாலே அந்த பண பிரச்சனை கொடுக்க மாட்டார். குடும்பத்தில் வந்து பிரச்சனை இருந்தால் கூட அதை நிவர்த்தி செய்வார் குரு பகவான். ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல கேது இருக்காருங்க. 6ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். கடன் வச்சிருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி படிப்படியாக கடன் அடைக்கக்கூடிய அந்த சான்ஸ், அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு. முக்கியமாக சொல்ல போனால் நல்ல வேலை கிடைச்சிடும். மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி பாருங்க, புதனோட பயிற்சி. அந்த புதன் வந்து எங்கே வர்றாரு, உங்க ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. முயற்சி ஸ்தான அதிபதி அவர் தான், கடனை குடிக்கிற கிரகம் அவர் தான். அது 7ஆம் இடத்துல வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். சுக்கிரன் அங்கேயே இருக்கார், பெருசாக எந்த ஒரு பாதிப்பு வராது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு நல்ல மாதம் இந்த மாதம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் சொல்லலாம். திருமணத்துக்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு வரன் உங்களுக்கு தேடி வர்றது உங்களால் பார்க்க முடியும். ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். 2ஆம் அதிபதி நல்லா இருக்காரு உங்களுக்கு, சரிங்களா. ஆனால் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு மறைகிறார். 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் மறைஞ்சாலும் அங்கே குருவோட பார்வையில் இருக்கார், சரிங்களா. 2ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குறாரு. அப்போ பணம், பொருளாதாரம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், எப்படி இருந்தாலும் வந்துடும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லிடலாம். ஏன்னா 8ஆம் இடத்தை குருவும் பார்க்குறாரு, சுக்கிரனும் 8ஆம் இடத்துல இருக்கார். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய மாதம் சொல்லலாம். முக்கியமாக சொல்ல போனால் வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. வெளிநாடு போக முடியலைங்க சார், வெளி மாநிலம் போக முடியல, ஒரு மன உளைச்சலாக இருக்குது, பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்கோம், விசா கிடைக்க மாட்டேங்குது, பிஆர் கிடைக்க மாட்டேங்குதுலாம் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதம் நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கும். வெளிநாட்டு பிரயாணம், இந்த தூர பிரயாணம், சிறு தூர பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு தடங்களே வராது. ஒரு அற்புதமான மாதம் சொல்லல. ஒரு சில பேர் வந்து ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாகுங்க. சனி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காரு. சனி 11ல் இருக்கிறனால 10ஆம் அதிபதி 11ல் இருக்காரு. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். கேட்ட கடன் உங்களுக்கு கிடைச்சிரும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லாங்க, சரிங்களா. அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நகரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும். என்ன கொஞ்சம் மனக்குழப்பம் வருங்க, சரிங்களா. அதில் மட்டும் கவனமாக இருங்க. யாரையும் நம்பாமல் இருங்க. நீங்களே தெளிவாக யோசிச்சு ஒரு 3 தடவை 4 தடவை யோசிச்சு முடிவெடுங்க. 3 தடவை 4 தடவை யோசிச்சு முடிவெடுங்க. ஏன்னா மேசராசி நேரில் வந்து பாருங்க, கோவப்படுவாங்க, வேகமாக செயல்படுவாங்க. எதாக இருந்தாலும் நினச்சது அப்படி நடக்கணும்னு நினைப்பாங்க. அதனால அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக இருந்து உங்கள் காரியத்தை சாதிச்சுக்கோங்க, சரிங்களா. உங்கள் ராசி 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ராகு இருக்கிற நல்ல ஒரு அமைப்பு தாங்க. வெளிநாட்டு பிரயாணம், அந்நிய நபர்களால் உதவி, வெளிநாடு வெளிமாநிலம் மூலமாக சில லாபங்கள் கிடைக்கிறது, பிரயாணங்கள் மூலமாக சக்ஸஸ் ஆகிறது, இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு பிரயாணங்கள் மூலமாக வெற்றி தான், சரிங்களா. அது தோல்வி கிடையாது. நினச்சபடி உங்களால் உங்கள் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா நினச்சபடி அமைச்சிக்க முடியுமா. அது என்ன விஷயம்னா, வீடு வாங்கலாம். இந்த காலகட்டங்களில் வீடு வாங்கலாம், கடன் வாங்கியாவது வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடலாம், சரிங்களா. இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் தான், அதெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. 20ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க, அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக இருங்க, சரிங்களா. இதை மட்டும் பார்த்துங்க, வேறு எந்த பிரச்சனையும் இந்த மாதம் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது, சரிங்களா. ஏன்னா புதன் ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் இருக்காரு. புதன் சுக்கிரனோட அமைப்பு இருக்கிறனால பெருசாக புதன் கெடுக்க மாட்டார். சுக்கிரனும் 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போயிடுறதுனால அது குருவோட பார்வை இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது, சரிங்களா. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுங்க, நல்ல வரன் அமைஞ்சிரும். நல்ல வேலை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள், திடீர் அதிர்ஷ்டம், அடுத்தவங்க மூலமாக உதவி கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் பார்க்க போகிறீங்க. நல்லா இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. ஆனால் அவசரப்பட வேண்டாம். மறுபடியும் சொல்கிறேன், 20ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது யோசிச்சு முடிவெடுங்க, சரிங்களா. மற்றபடி ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.